எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்களுக்கு டேப்லெட் போடுறத பற்றி. நான் என்ன சொல்கிறேன்னா, போகிற போக்கில் டேப்லெட் போடுறது ஒரு விஷயமே கிடையாதுமா. அதுக்கு வந்து அதாவது சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஊசி போட முடியும். மாத்திரையும் சாப்பிட்டதுக்கப்புறம் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுங்களுக்கும். நாய்கள் அப்படின்னா அவ்வளோ அலட்சியம்லாம் கிடையாது. அவங்க ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணணும். ஸ்ட்ரீட் டாகை பொறுத்தவரை 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அதில் இந்த டேப்லெட்டுன்னு ஒன்று போட்டு அதில் கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின் டிசீஸ் வந்து பூச்சி மாத்திரை தான். பூச்சி மாத்திரையை கொடுத்துட்டு தொடர்ந்து அதுகளுக்கு ஒரு 15 நாளைக்காவது சாப்பாடு ரெகுலராக கொடுக்கணும். ரிசல்ட் வந்து நான் காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம துளசி ஏன் க்யூர் ஆணுச்சு அப்படின்னா, மாத்திரை மட்டும் கிடையாது, அதோடைய உணவு மாற்றம். உணவு வந்து நிறைய கொடுக்கணும். சிக்கனு, ஈரல், இந்த மாதிரி நல்ல உணவு கொடுத்தா மட்டும்தான் க்யூர் ஆகும். தயவு செய்து போகிற போக்கில் மாத்திரைகளை வாங்கி போடாதீங்க. அவங்க உயிர் வந்து அவ்வளோ அலட்சியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.